வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல மொறுமொறுப்பான நல்ல ஒரு சுவையில் சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜிக்கு ஒரு க்ரீன் சட்னியும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கும் பஜ்ஜிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் க்ரீன் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதே போல் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தழையும் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் லைட்டாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப அருமையாக. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுக்குவோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பஜ்ஜிக்கு நம்ம மாவு கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பஜ்ஜி மாவு கலந்து எடுக்கிறதுக்கு ஒரு பேஷன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. இந்த கரம் மசாலா தூள் சேர்த்து செய்யும் போது பஜ்ஜியோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமான அளவு சேர்க்க வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இதிலே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அதே போல் கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லா பொருளும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒன்று கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான மாவாக கலந்து எடுத்துக்குவோம். இப்போ மாவு நல்லா கலந்துட்டேன். தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க, அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க. நமக்கு பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் அந்த பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பஜ்ஜியில் நல்லா ஒட்டி பிடிச்சி பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு உப்பெல்லாம் கிடைக்கும் நமக்கு. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள், மாவு கொஞ்சமாக. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை 2 பக்கமும் மாவில் இது போல் பெரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதாக. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்ல உப்பலாகவும் வரும். நல்லா எண்ணெயை காய வச்சு சேர்த்துக்குங்க. அதே போல் மாவுளையும் நல்லா இது போல் நினச்சி போட்டுக்குங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு கம்மியான அளவு போட்டு வேக வைங்க. அது வெந்து வரத்துக்கு இடம் கொடுத்து வேக வச்சா தான் நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பஜ்ஜி. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். 2 பக்கமும் இது போல் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா புசு புசுன்னு நம்மளோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பஜ்ஜி பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக ரெடியாகி வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பஜ்ஜி. இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பஜ்ஜியாக சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பஜ்ஜி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப அருமையாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பஜ்ஜிக்கும் இந்த க்ரீன் சட்னிக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.